அச்சமில்லை என்ற படத்திலே என்னை அழைத்து முழு கதையும் சொல்லி உனக்கு நடிக்க விருப்பம் இருக்கா இல்லையா என்பதை இன்னும் 2 நாட்கள் கழித்து சொல், நன்றாக யோசித்து சொல். ஏனென்றால் இந்த வேடம் நல்லவனும் அல்ல கெட்டவனும் அல்ல, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இடையிலே நடக்கின்ற போராட்டம். ஒயிட் கேரக்டரும் அல்ல, பிளாக் கேரக்டரும் அல்ல, இது கிரே கேரக்டர் என்று என்னிடம் சொன்னார். இதை நான் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை சார். உங்கள் படத்திலே ஒரு சிறிய வேஷம் நடித்தால் கூட நான் பெருமைப்படுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கின்ற என்னை ஒரு முழு கதாநாயகனாக என்னை அறிமுகம் செய்ய போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நான் இந்த நிமிடமே நடிக்கின்றேன் என்று சொன்னேன். அந்த படம் மிக சிறப்பாக வந்த படம், மிக அருமையாக ஓடிய படம். அந்த நேரத்திலே என்னை ஒரு அரசியல்வாதி உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலே என்னை பார்த்து, ராஜேஷ் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னார். நான் என்ன சார் செய்தேன் என்று சொன்னேன். உன்னை சொல்லலையா, அச்சமில்லை என்ற படத்திலே அந்த உலகநாதன் என்ற கதாபாத்திரம் எங்களையெல்லாம் கேலி செய்வதாகவும் எங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதாகவும் நீ நடித்திருக்கின்றாய். கேபி அவர்களுடைய இயக்கத்தை தான் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னார். அந்த அளவிற்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய படம். தண்ணீர், அச்சமில்லை போன்ற படங்கள் என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் சினிமா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே இந்த 3 படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அச்சமில்லை, தண்ணீர் அவர்கள். அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒப்பற்ற இயக்குனர். அந்த காலத்திலே சென்னையிலே நாடகத்திலே ஆரம்பிக்கும் பொழுது ஸ்லோகங்கள் போட்டு, கடவுள் பாடல்கள் போட்டு, சமஸ்கிருத ஸ்லோகங்கள் போட்டு ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்திலே திருக்குறளுடைய அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற ஒரு பாடலை முதல் குறளை போட்டு நாடகத்தை ஆரம்பித்தவர். இன்று திரைப்படத்திலே 100 படங்களிலும் அவருடைய அந்த திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் என்பது அவருடைய சொந்த படத்திலும் சரி, டிவியிலே பார்த்தாலும் சரி, எதிலையும் அவருடைய அந்த திருக்குறள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு தமிழ் பற்று உடையவர். எத்தனையோ கோடிகள் சம்பாதித்து, எத்தனையோ புதுமுகங்களை அறிமுகம் செய்து ஒரு பெரிய பெயர் எடுக்க வேண்டும் என்பதை விட, மக்களுக்கு நான் என்ன செய்தேன், மக்களுக்கு என்னால் முடிந்ததை என்ன செய்தேன் என்றுதான் ஒரு கலைஞன் நினைக்க வேண்டும். அவன்தான் பாராட்டு பெறுவான். ஏதாவது ஒன்றை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இளமையிலே காந்திக்கும் வினோபாவை போன்ற கருத்துக்களை சொன்னவர். 60க்கு மேலே இளைஞர்களுக்காக படம் எடுத்தவர். வானமே இல்லை என்ற படத்திலே என்னை ஒரு சரியான பாத்திரத்திலே அறிமுகம் செய்தவர். அச்சமில்லை படத்தின் மூலம் என்னை ஒரு நல்ல பெயரை வாங்க வைத்தவர். அப்படிப்பட்ட இயக்குனருடைய இந்த விழாவிலே என்னை கலந்து கொள்ள செய்வது, அந்த பாராட்டி பேசிய வாய்ப்பளித்த ராஜிடி அவர்களுக்கும் மத்திய ரோட்டரி கிளப் அவர்களுக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.